வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அமிதா ஜெயபாலசிங்கம். முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையில் 17வது ஆண்டு பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டதுடன் தொடர்ந்து உயிர் நீத்த உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 10:30 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. இறுதிப்போரின் போது உறவுகளை இழந்த முல்லைத்தீவு வற்றாப்பளையைச் சேர்ந்த பெண்ணால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அத்தோடு ஏனையவர்களாலும் சம நேரத்தில் சுடரேற்றப்பட்டது. அதனை அடுத்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இதன்போது உறவுகளை இழந்தவர்கள் கதறி அழுது கண்ணீர் சொரிந்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாளின் 17வது ஆண்டு நினைவேந்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகளும் மத தலைவர்களும் பெருந்திரளான பொதுமக்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கான வரி குறைக்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நஷ்டத்தை வசூலிப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை ஜூன் மாதம் 27 அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று 18/5/2026 சிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோ ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட காரணிகளை பரிசீலித்த நீதியரசர்கள் ஆயம் மனுவை பரிசீலனைக்காக ஜூன் மாதம் 27 அழைக்குமாறு உத்தரவிட்டது. ஊவா பரணகம மஸ்பண்ணா நகருக்கு அருகில் டித்வா புயல் மண்சரிவில் சிக்கி புதையுண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று 171 நாட்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மஸ்பண்ண நகரின் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அதற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள், மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் சில வர்த்தக நிலையங்கள் மீது மண்மேடு மற்றும் கற்பாறைகள் வீழ்ந்து மூடியது. அப்பகுதியில் காணப்பட்ட அதிக ஆபத்து காரணமாக மண் மற்றும் கற்களை அகற்றும் பணிகள் மிகவும் மந்தகதியிலேயே இடம்பெற்றதுடன் தற்போதைய நாட்களிலும் அப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு மண் மற்றும் கற்பாறைகளை அகற்றும் போதே இந்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வலப்பனை டிப்போவில் பணிபுரியும் பேருந்து நடத்துனர் ஒருவருக்கு சொந்தமானது எனவும் கூறப்படுகிறது. அன்று இரவு இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு சென்ற வேளையிலே மண் சரிவில் சிக்கி புதையுண்டிருந்தது. புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பும் வகையில் பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியா உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலையில் பிரித்தானியாவும் பிரான்சும் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் 1 in 1 out என அழைக்கப்படும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. இந்த 1 in 1 out ஒப்பந்தம் என்பது என்னவென்றால், பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் ஆங்கில கால்வாய் வழியாக நுழைந்த ஒரு புகலிட கோரிக்கையாளர் தனக்கு பிரித்தானியாவில் குடும்பம் இருப்பதை நிரூபிக்க இயலாத பட்சத்தில் அவர் பிரான்சுக்கே திருப்பி அனுப்பப்படுவார். அப்படி பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலிட கோரிக்கையாளருக்கும் பதிலாக பிரித்தானியாவில் குடும்பம் உள்ளதை நிரூபிக்கக்கூடிய பிரான்சிலிருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும். அந்த 1 in 1 out ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 11 முடிவுக்கு வர உள்ளது. இந்த நிலையில் அந்த ஒப்பந்தத்தை அக்டோபர் மாதம் 1 வரை நீட்டிக்க இரு நாடுகளும் சம்மதித்துள்ளதாக பிரித்தானியா உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 28 நிலவரப்படி 1 in 1 out ஒப்பந்தத்தின் கீழ் பிரித்தானியாவில் இருந்து 606 புகலிட கோரிக்கையாளர்கள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள்.
அதற்கு பதிலாக 581 புகலிட கோரிக்கையாளர்கள் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு வந்துள்ளார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன் வெளியேற்றப்பட்ட கொலையாளி மீண்டும் பிரித்தானியாவில் சுற்றுவது கண்டுபிடிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் அல்போனியாவை சேர்ந்த 54 வயது நபர் அஃப்ரிம் சினானி. கடந்த வாரம் பிரித்தானியாவில் பிரதான வீதியில் சுற்றித் திரிந்தபோது இனங்காணப்பட்டார். இந்த நபர் ஒருவரை சுட்டுக் கொன்றதற்காக 1996 ஆண்டில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவராவார். ஆனால் அல்போனியாவில் இருந்து தப்பி 2000 ஆண்டில் தனது மனைவியுடன் பிரித்தானியாவிற்கு சட்டவிரோதமாக நுழைந்தார். 10 ஆண்டுகள் கழித்து சினானி எசெக்ஸில் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தது தெரியவர அவர் 2010 அல்போனியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில்தான் சினானி பிரித்தானியாவில் இருப்பது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சினானி தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கவே விரும்புகிறார் என்றும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் என்றும் தெரிகிறது. அவர் எப்போது பிரித்தானியாவிற்கு திரும்பினார் என்பது தெரியவில்லை. ஆனால் 2017 அவர் அல்போனியா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டு குற்றவாளிகளை கூடிய விரைவில் வெளியேற்றுவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று கூறியது. முன்னதாக சினானியின் குடும்பத்தினர் பிரித்தானியாவில் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். 2010 வரை அந்நபரின் மனைவி மற்றும் குழந்தைகள் 120,000 பவுண்ட் மதிப்பிலான உதவித்தொகையை பெற்று வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதழ் TNTR மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.